என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை அறிவீர்கள். உலகமெல்லாம் பார்க்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை. மொழி தெரியுமோ தெரியாதோ அதை பார்த்து பழகி தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். மற்றவர்களுக்கும் பல பிரச்சனைகளை நீக்கி யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகிறார்கள். அதுதான் இன்றைக்கி கண்கண்ட உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு கோவர்த்தனன் 58 வயது, கவனிக்க வேண்டும். அவர் 58 வயதில் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி செகண்ட் இயர் நமது பயிற்சிசாலை மூலமாக படித்து கொண்டிருக்கிறார். இது தவிர இன்சூரன்ஸ் அட்வைஸாக யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸு அம்பத்தூரில் அதையும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். வயசு 58, இவருக்கு எதுக்கு யோகாசனம்னு நினைப்பாங்க. 58 வயசில் ஆசனம் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. அவர் போடுற ஆசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஆகவே ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக கிடையாது என்பதற்கு இவர் ஒரு உதாரணம். அவர் இப்பொழுது பத்ம மயூராசனம் செய்ய போகிறார். மயூராசனம் செய்வது என்பதே கடினம், பத்மாசனம் போடுவது அதை விட கடினம். இப்போ அதில் பத்மாசனம் மயூராசனம் செய்ய போகிறார். என் அருமை சீடர் அவர்களே, நீங்கள் அப்படியே பின்ன வந்து அப்படியே இந்த பத்ம மயூராசனம் நேராக பார்த்து செய்யுங்கள். பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக செய்கிறார் பாருங்கள். 58 வயதில் இதெல்லாம் செய்யவே முடியாது. கடுமையான பயிற்சி, தொடர்பான பயிற்சி. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் நாளையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே உட்கார்ந்து நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். இதை பார்க்கின்ற பெரியோர்களே, கல்வித்தாளாளர்களே, 58 வயதிலும் ஆசனம் செய்யலாம், வயது ஒரு தடையாக என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆசனங்களை எந்த வயதிலும் செய்ய பழக வேண்டும் என்பதை நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். பத்மாசனத்தை மாற்றி போடுங்கள். பத்ம மயூராசனத்தை செய்யுங்கள். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே உட்கார்ந்து நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அன்னமய கோஷம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சென்சேஷனல் பார்ட்ஸ் அண்ட் மைண்ட் அத்தனையும் சரி செய்யக்கூடிய இந்த அற்புதமான ஆசனம். ஆரம்ப கட்டத்தில் முட்டை யாராவது பிடித்து தூக்கி பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு வாரம் 10 நாளில் தானாகவே அவர்கள் நின்று இந்த தனியாக நிற்கக்கூடிய தன்மை வந்துவிடும். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும்.
ஆரம்பத்தில் யாராவது ஒருவர் உதவி செய்ய வேண்டும். அப்படியே உட்காருங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்படி இங்கே தள்ளி வந்து அங்கே பார்க்க போடுங்க. முன்ன வாங்க. இல்லை முன்ன வந்துடுங்க. இன்னும் வாங்க. அப்படியே திரும்ப ஒரு முறை செய்யுங்க. மெதுவாக பண்ணுங்கள். நல்லா பண்ணலாம். கொஞ்சம் தம் பிடிச்சி காலை தூக்கணும். தம் பிடிச்சா தான் தூக்க முடியும். மூச்சை பிடிச்சி தூங்க. அப்படியே நிப்பாடு. மெதுவாக இறக்குங்கள். 58 வயதில் இது மாதிரியான கடினமான ஆசனங்களை செய்ய முடியாது. அவர்கள் ஆசனத்தை செய்து உடலை எப்படி ஸ்லிம்மாக வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே அப்படியே நேரே திரும்பிடுங்க. அப்படியே பத்மாசனத்தில். ஆசனம் என்பது உடலை அழகாக வனப்பாக வைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. நோயில்லாமல் வைக்கக்கூடிய பயிற்சி. டாக்டரே செல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி. நமக்கு நாமே டாக்டராகி கொண்டு நமது குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் ஆரோக்கியமாக மாற்றுவதற்கான நமக்கு ஒரு வல்லமை நமக்கு வந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி, எந்த வயதிலும் பழகி, நோயற்ற வாழ்வுக்கு வழிகாண வேணும் என்று கேட்டு உடலிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.